வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா டைப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த டைப் ஃபங்க்ஷனாக என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் டுட்டோரியலுடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ டைப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டைப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கோம், சரிங்களா, அதில் சம் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்பொழுது அதனுடைய டேட்டா டைப்ஸ் வந்து சில டைம்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த டைப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த டைப் ஆஃப் தி ஆர்குமெண்ட் அல்லது டைப் ஆஃப் த வேரியபிள். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அது என்ன டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டைப் ஃபங்க்ஷனை நாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். மேபி ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ, ஸ்ட்ரிங்கு, எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். பட் இப்போ வந்து எனக்கு அது தெரியாது. ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பட் அது என்ன டேட்டா டைப்பை சேர்ந்த வேரியபிள் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும்னா இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். அதாவது டைப் ஆஃப் ஏ இதை பார்த்த உடனே நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்னா ஏங்கிற வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கும். ஸோ ஏங்கிற வேரியபிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதனோட டேட்டா டைப் என்னன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போது மேபி நான் ஏல வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அதனுடைய டைப் என்னன்னா இன்டீஜர் அப்படின்னு வந்து எனக்கு டேட்டா டைப் வந்து ஷோ ஆகும். மேபி ஃப்ளோட்டாக இருந்தால் எனக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்னு கிடைக்கும், ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸ்ட்ரிங் அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வேரியபிளுடைய டேட்டா டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இன்டர்பிரேட்டரில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பைத்தன் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து 10 அப்படின்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து இது என்ன டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படின்னு தெரியலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிளோட நேம், ஸோ டைப் ஃபங்க்ஷன் போட்டுட்டு எந்த வேரியபிள் நேம், ஏங்கிற வேரியபிள் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஏவுடைய டேட்டா டைப் என்னன்னு நமக்கு ஷோ ஆகும். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட்டு. ஸோ இன்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா இன்டீஜர். இப்போ வந்து நான் வேறு கொடுத்து பார்க்குறேன், b = 20.5. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இப்போ நான் இதனோட டைப் செக் பண்ணி பார்க்குறேன். டைப் ஆஃப் பி இப்போ போட்ட உடனே எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்குது, ஃப்ளோட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுவே நான் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது c = வித்தின் டபுள் கொட்டேஷனில் நான் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்படி கொடுக்கும்போது இப்போ இதனோட டைப்பை செக் பண்ணி பார்ப்போம். டைப் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துருச்சு. இதுவே மறுபடியும் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், இது வந்து லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டு இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதனுடைய டைப் செக் பண்ணி பார்ப்போம். டைப் ஆஃப் டி, ஸோ லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனுடைய டேட்டா டைப் தெரியாத பட்சத்தில் இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் அதனுடைய டேட்டா டைப்பை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன், இந்த பிளேலிஸ்ட்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட்டில் பற்றி நிறைய வீடியோ இருக்குது. ஓகேங்களா, டேட்டா டைப்ஸ் வீடியோ ரொம்ப முக்கியமானது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணேன், எனக்கு வந்து அதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்னு ஷோ ஆகிடுச்சு. அதுவே ஒரு ஃப்ளோட்டுங்கும் போது எனக்கு வந்து ஃப்ளோட் அப்படின்னு ரிசல்ட் கிடச்சது. நமக்கு அதனுடைய டேட்டா டைப் தெரியாத பொழுது இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் அதனுடைய டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.